அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக, மக்களுக்குரிய திட்டமாக மாற்றி அமைக்கப்படும். சட்டமன்றத்தில் மக்களுடன் நேராக அமர்ந்து குறை கேட்கும் ஒரு நல்ல முதலமைச்சராக, அன்றைக்கு அவர்களுடைய குறைகளை தீர்க்கும் முதல்வராக, ஒரு எளிய மகளாக நின்று முதல்வராக பணிபுரிவேன். என்றென்றைக்குமே மக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் தேசிய உரிமையாளர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த குறைகள் அனைத்துமே தீர்க்கப்படாமல் முடக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உருமாறப்பட்ட நம்மளுடைய தேசிய உரிமையாளர்கள் இன்றைக்கு தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக இன்றைக்கு மக்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கு திராவிட மாடல் மக்களை அச்சுறுத்தும் சக்திகளாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில், அதிலும் பெண்கள் என்று பாராமல் பெண்களுடைய வீட்டுக்குள் சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் விடுதி இன்றைக்கு அரசு விடுதி, விபச்சார விடுதியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முறைகேடான இன்றைக்கு ஆட்சி மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. கஞ்சாவையும் போதைப் பொருளையும் மதுபானங்களையும் இவர்களே விற்று கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எண்ணற்ற குற்றங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு முறைகேடான ஆட்சியை செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் மக்களால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் இவர்கள் அரசியல்வாதிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தேசிய உரிமையாளர்கள் இன்றைக்கு தீவிரவாதி சக்திகளாக மக்களுக்காக அவர்கள் இன்றைக்கும் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணியை நாம் முழுமையாக செயலாக்கம் செய்யப்பட வேண்டும். ஒரு நல்ல தீர்க்கமான திட்டங்களாக நம்மளுடைய இந்திய தேசிய பிரதமரிடம் இதை பற்றி நேரடியாக எடுத்துரைத்து நம்மளுடைய தேசிய உரிமையாளர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நம்மளுடைய பிரதமர் இதற்குரிய திட்டங்கள் வடிவமைத்து அவர்களுக்கான அந்த தேசிய உரிமையாளர்கள் படை கண்டிப்பாக உருவாக்கப்படும். அவர்களுடைய குழந்தைகள் காப்பாற்றப்படும். அவர்களுடைய கல்வி திறன் கண்டிப்பாக மேம்படைய நல்ல ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். இன்றைக்கும் மக்களுடைய கடமைகளுக்காக போராடி வரும் அம்மக்களை திசை திருப்பி இருந்தாலும் மாற்றி அமைக்கும் ஒரு சக்தியாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நம்மளுடைய பிரதமரும் இதற்குரிய ஏற்பாடுகள் முழுமையாக செய்து கொடுத்து அம்மக்களை காப்பாற்றும் ஒரு முழு முயற்சியாக செய்து தருவோம். மக்களுடைய கடமைகளை முழுமையாக மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு திட்டங்கள் அனைத்துமே ஒரு தனிநபர் ஆதிக்கத்துக்காக செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் என்று பாராமல், குழந்தைகள் என்று பாராமல், முதியோர்கள் என்று பாராமல் இன்றைக்கு மிகப்பெரிய வன்கொடுமைகளை செய்து கொண்டு சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெளியே வந்து ஒரு பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்த ஒருவரை விடுவித்து அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். ஆனால் நமக்காக பேசிக்கொண்டிருக்கும் தேசிய உரிமையாளர்களுடைய அந்த மன்னிப்பு இன்று வரை கிடைக்கப்படவில்லை. ஆனால் மூடப்பட்ட, மறைக்கப்பட்ட உண்மையாகவே இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல தீர்வாக நம்மளுடைய இந்திய பிரதமரும், என்னுடைய ஆட்சியின் போது இதற்குரிய தீர்வு கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் எம்மக்கள் அவர்கள். ஆனால் இன்றைக்கு திசை திரும்பி இருந்தாலும் அவர்களுக்காக வாழ்வளிப்போம், வாழ விடுவோம். ஆனால் இங்கு வாழ விடாமல், வாழ வழி வைக்க நம்மளுக்கு அதை ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வன்கொடுமைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான இந்த தீவிரவாதி சக்தியாக உருவெடுத்து கொண்டு மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் மக்களால் தண்டிக்கப்படுவார்கள். இன்றைக்கு உருவாக்கப்பட்ட, உருமாறப்பட்ட நம்மளுடைய தேசிய உரிமையாளர்கள் கண்டிப்பாக மக்களால் காப்பாற்றப்படுவார்கள். வாழவிடு வாழு, இதை மட்டுமே நான் இங்கு பதிவு செய்கிறேன். மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் ஒவ்வொன்றாக செயலாக்கம் செய்யப்படும். நம்மளுடைய அனைத்து கருத்துக்களையும் நம்மளுடைய மத்திய இந்திய பிரதமரிடம் எடுத்துரைப்போம். அதற்குரிய